இரண்டாவதாக, குடும்ப வாழ்க்கையிலும் வழிதப்பி போன ஒருவன் இருக்கிறான். அவன் யாரென்றால் கர்த்தருடைய சித்தத்துக்கேற்றவன், தேவனுடைய சித்தத்தை அறிந்து வாழ்ந்தவன், தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தவன், வாலிப பிராயத்தை மிக பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொண்டவன், மிகவும் சௌந்தரியமாக இருந்தவன், அருமையான சங்கீதக்காரன். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு பராக்கிரமசாலி, அவன் ஒரு யுத்த வீரன், எல்லாவற்றையும் கற்று தேர்ந்திருந்தவன், நன்றாக பேசக்கூடியவனும் கூட. ஒரே அடியிலே கோலியாத் என்பவனை முறியடித்தவன், ஒரே நாளிலே தன்னுடைய தேசத்திற்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்த அற்புதமானவன், தேவனுடைய பாராட்டுதலை பெற்றுக்கொண்டவன், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுடைய 30வது வயதிலே இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவாக சிங்காசனத்திலே அமர்ந்தவன். அற்புதமான ஆவிக்குரியவன், அற்புதமான சங்கீதக்காரன், அற்புதமான ஜெப வீரன். ஆனால் ஒரு நாளிலே அவனுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் திடீரென்று எழுந்தன. தான் விவாகம் செய்து கொண்டிருந்த மீகாள், அதாவது மீகாள் சவுலுடைய குமாரத்தி, தன்னை சலிப்புக்குள்ளாக ஆக்கினாள். தன்னை எரிச்சல் அடையும்படி செய்து கொண்டே இருந்தாள். தன்னை புரிந்து கொள்வதற்கு பதிலாக தன்னை தவறாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். தன்னுடைய குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் போயிற்று, சந்தோஷ சமாதானம் இல்லாமல் போயிற்று. அப்படிப்பட்ட சமயத்திலே ஒரு ஸ்திரீ ஸ்நானம் செய்து கொண்டிருந்த வேளையிலே தாவீது அவளை கண்டு ஈர்க்கப்பட்டு சோதனைக்குள் விழுந்து போனான். அவளோடே கூட பாவம் செய்து விட்டான். தன்னுடைய தாம்பத்தியத்திலே பயங்கரமான ஒரு தவறு நடந்துவிட்டது. அதன் விளைவாக தேவன் தாவீதை சிட்சித்தார். தாவீதுக்கு பிறந்த குமாரன் செத்துப்போனான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது என்ன செய்தான் பார்க்கலாம் வாங்க. 2 சாமுவேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கின்றேன். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். 18வது வசனம். 7ஆம் நாளில் பிள்ளை செத்துப் போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற்கேட்கவில்லை. பிள்ளை செத்துப் போயிற்று என்று அவரோடு எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொள்ளுகிறதைக் கண்டு பிள்ளை செத்துப் போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்துப் போயிற்றோ என்று கேட்டான். செத்துப் போயிற்றென்றார்கள். பிள்ளை செத்துப் போகக்கூடாது என்று தாவீது உபவாசம் இருந்து ஜெபித்தான், கண்ணீர் சிந்தி ஜெபித்தான். ஆண்டவரே, நான் செய்த பாவங்களுக்காக என்னை மன்னிக்க வேண்டும் என்று தாவீது ஜெபித்து விண்ணப்பம் பண்ணினான். தாவீதினுடைய ஜெப விண்ணப்பத்தை தேவன் கேட்டு தாவீதுக்கு வரவேண்டிய சிட்சையை அகற்றிவிட்டார். ஆனால் அவனுடைய குமாரனோ மரிக்க வேண்டியிருந்தது. தன்னுடைய தாம்பத்தியத்திலே தாவீது ஒரு தப்பு செய்து விட்டான். என்னவென்றால், தனக்கு ஒரு மனைவி இருக்கிற போதும் கூட பிற ஸ்திரீயின் மீது மோகம் கொண்டு அவளோடு பாவமும் செய்து விட்டான். தன்னுடைய குடும்பம் ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல், தன்னுடைய சிங்காசனம் தன்னை விட்டு எடுபட்டு போகின்ற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சமயத்திலே தாவீது செய்த பாவத்தை அவனுக்கு வெளிப்படுத்துவதற்கு தேவன் நாத்தான் என்ற தீர்க்கதரிசியை அனுப்பி வைத்தார். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது செய்த பாவத்தை வெளிப்படுத்தினான். தாவீது மனப்பூர்வமாய் அதை ஒத்துக்கொண்டான். தன்னுடைய வாயினால் அவன் அறிக்கையிட்டான், நான் தவறு செய்துவிட்டேன், நான் பாவம் செய்துவிட்டேன், நான் செய்யக்கூடாத தவறை செய்துவிட்டேன் என்று அறிக்கை செய்தான். 51வது கீர்த்தனை அது முழுவதுமே கூட தாவீது செய்த பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு எழுதின ஒரு சங்கீதம். அன்பு சகோதர சகோதரிகளை, தயவு செஞ்சு கவனிங்க. தாவீது வழிதப்பி போனான். எங்கே? தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில, அதாவது குடும்ப உறவிலே, விவாக பந்தத்திலே வழிதப்பி போனான். இன்று நம்மத்திலே யாராவது இருக்கீங்களா? கணவனை ஏமாற்றிய மனைவி, மனைவியை ஏமாற்றிய கணவன், கள்ளத் தொடர்புகளை உருவாக்கிக் கொண்டு விபச்சாரத்துக்கு அடிமையாகி, அல்லது திருமணத்திற்கு முன்பே பாவங்கள், பிற ஆணோடு கூட சரீர சம்பந்தமான உறவுகளை கொண்டிருந்து வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிற, குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிற, சாட்சியை பாழாக்கிக் கொண்டிருக்கிற யாராவது நம்ம மத்தியிலே இருக்கிறீங்களா என்றால் கவனிங்க.
உன்னை போன்ற ஒரு பாவிக்கு தேவன் எதற்காக நாட்களை கொடுத்திருக்கிறார்? ஏன் கொடுத்திருக்கிறார்? மறுபடியும் நீ பாவம் செய்ய வேண்டும் என்பதற்காகவா? மறுபடியும் உன்னுடைய குடும்ப உறவில களங்கத்தை உண்டாக்கிக் கொள்வதற்காகவா? உன் மனைவியை அழ வைக்கவா? உன் கணவனுக்கு நரக வேதனையை உண்டாக்கவா? உன் பிள்ளைகளை வீதியிலே நிறுத்தவா? எதற்காக தேவன் உன்னை போன்ற ஒரு பாவிக்கு, உன்னை போன்ற ஒரு பாவ ஸ்திரீக்கு எதற்காக உன் நாட்களை கூட்டிக் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? மறுபடியும் ஆரம்பிப்பதற்கு, புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கு. உன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு உன் குடும்பத்தை புதிதாய் கட்ட வேண்டும் என்று, உன் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான தாயாய் தகப்பனாய் வாழ்வதற்கு, உன் மனைவிக்கு, உன் கணவனுக்கு நம்பிக்கையுள்ள கணவனாக, நம்பிக்கையுள்ள மனைவியாக உன் குடும்ப உறவை நிர்மாணித்துக் கொள்வதற்கு தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் நீ ஆரம்பி. ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புது குடும்ப உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆரம்பி. தாவீது அன்று என்ன செய்தான்? தன்னுடைய குமாரன் இறந்து போய்விட்டான் என்று தெரிந்தபோது தேவன் மீது தான் கோபத்தை காண்பிக்கவில்லை, தேவனுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. பிறகு என்ன செய்தான்? தான் செய்த தவறுக்காக தனக்கு சிக்ஷை வந்தபோது அந்த சிக்ஷையை அவன் அனுபவித்தான். அதன் பிறகு என்ன செய்தான்? மறுபடியும் ஆரம்பித்தான். 20வது வசனம். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு என்ன செய்தான்? அவன் ஸ்ட்ரெயிட்டா தேவனுடைய ஆலயத்துக்கு தான் போனாங்க. அவர் எங்கே பணிந்து கொண்டான். தன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணித்தான். ஆண்டவரே, நான் செய்தது தப்பு. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில செய்யக்கூடாத தவறை நான் செய்துவிட்டேன். ஒரு கள்ளத்தொடர்பை உண்டாக்கி என் குடும்பத்தையே குலைத்து போடுகிற அளவுக்கு செய்துவிட்டேன். என் குமாரனை இழந்து விட்டேன். சிக்ஷையை அனுபவித்து விட்டேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றேன். இது முதற்கொண்டு இனி ஒரு காலம் கள்ளத் தொடர்புகளுக்கு, விபச்சாரத்திற்கு இடம் கொடாமல் நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். ஒரு புது மனிதனாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன் என்று மறுபடியும் ஆரம்பித்தான். பைபிள் சொல்லுகிறது, ஒரு பெத்சேபாளின் விஷயத்தை தவிர தாவீது அதன் பின்பு ஒரு காலம் ஒரு பாவமும் செய்ததில்லை. தப்பு செய்து விட்டான், ஆனால் அதை அறிக்கை செய்தான், விட்டு விலகிவிட்டான். மறுபடியும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதிதாக ஆரம்பித்தான். கடந்த நாட்களிலே நீ தவறான அடியெடுத்து வைத்திருக்கலாம், தவறான பணிகளை செய்திருக்கலாம். தேவனுடைய பார்வையில, உன் குடும்பத்தாரின் பார்வையில நீ குற்றவாளியாக நின்றிருக்கலாம். இருந்தாலும் தேவனின் நாட்களை கூட்டிக் கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? புதிதாக உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான். தாவீது தன் குடும்ப வாழ்க்கையில வழிதப்பி போனான். ஆனால் அந்த தப்பை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு புதிதாக மறுபடியும் தன் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தான். அதன் பலன் என்ன? தாவீது படிப்படியாக உயர்ந்தான். தேவனுடைய சித்தத்திற்கு ஏதுவான ராஜாவாக அரசாட்சி செய்து தாவீதை போன்ற ஒரு ராஜா வேறு எவரும் இல்லை என்ற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை அடைந்தான். ஒருவனோ சமுதாயத்திலே வழிதப்பி போனான். ஆனால் மறுபடியும் அவன் ஆரம்பித்தான் தன்னுடைய புதிய வாழ்க்கையை. இன்னொருவன் தன் குடும்ப வாழ்க்கையிலே வழிதப்பி போனான். ஆனால் மறுபடியும் ஆரம்பித்தான் புதிய வாழ்க்கையை. தாவீது. 3வது, தேவன் யோனாவிடத்திலே சொன்னார், நினிவேக்கு சென்று நினிவே பட்டணத்தார் செய்கிற பாவம் பெருகியதென்று, அதனால் அவர்களை சிட்சிக்கப் போகிறேன் என்று நீ சென்று அவர்களை எச்சரிக்க வேண்டும். என்னுடைய ஊழியக்காரனாக அங்கு சென்று அவர்களை எச்சரிக்கை செய் என்று சொன்ன வேளையில தேவன் சொன்ன இடத்திற்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போக வேண்டும் என்று முயன்றான். தேவனை சேவிக்க வேண்டிய, தேவனுக்காக சேவை செய்ய வேண்டிய, தேவன் சொன்னதை செய்ய வேண்டிய, போக வேண்டிய இடத்திற்கு போக வேண்டியவனான யோனா தப்பு பண்ணினான். ஊழியத்திலே தவறிவிட்டான். இன்று நம்மத்திலே யாரும் இருக்கிறீர்களா? தேவனை அழைத்திருக்கிறார் ஊழியம் செய்வதற்கு. தேவனை அழைத்தார் சபையிலே இருக்கிற ஊழியத்திற்கு உதவி செய்வதற்கு. எத்தனையோ தரம் நான் நினைத்திருக்கிறேன் சிஎஸ்டிமில் ஜாயின் ஆக வேண்டும் என்று. எத்தனையோ முறை தேவன் எனக்குள்ளே ஏவினார் முழு நேர ஊழியம் செய்யவா என்று. ஆனால் நான் வழிதப்பி போய்விட்டேன். ஊழியம் செய்ய வேண்டிய நான், தேவனுக்கு சேவிக்க வேண்டிய நான், ஒரு சபைக்கு மேய்ப்பனாக இருக்க வேண்டிய நான், சபையிலே ஊழியக்காரருக்கு உதவியாளனாக இருக்க வேண்டிய நான், கல்வரி டெம்பிளிலே இந்த உன்னதமான தேவாலயத்திலே ஊழியத்திலே பங்கு கொள்ள வேண்டிய நான், முழு நேர ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கின்ற நான்
வழிதப்பி போய்விட்டேன். உலக பிரகாரமான காரியங்களில் ஈர்க்கப்பட்டோ, சாத்தானுடைய தூண்டுதல்களுக்கு இடம் கொடுத்தோ, அல்லது வேறொரு சாத்தான் சம்பந்தப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தோ நான் தேவனை விட்டு விலகிவிட்டேன். அவருடைய ஊழியத்திற்கு இன்று தூரமாகிவிட்டேன். அவருடைய சந்நிதிக்கு இன்று நான் தூரமாகிவிட்டேன். எனவே என் ஊழியத்திலே ஊழியக்காரனாக வழிதப்பி போனேன் என்றால் கவனி, ஒரு நாளிலே யோனாவும் கூட தன் ஊழியத்திலே வழிதப்பி போனான். அப்படி வழிதப்பி போன யோனாவுக்கு தேவன் மற்றொரு வாய்ப்பை கொடுத்தார். எதற்கு? மறுபடியும் ஊழியம் செய்வதற்கு. அப்படி மறுபடியும் ஊழியம் செய்வதற்கு தேவன் யோனாவுக்கு வாய்ப்பு கொடுத்த போது யோனா என்ன செய்தான்? டைரக்டா நினிவே பட்டணத்திற்கு போனான். சென்று தேவன் தனக்கு சொன்னபடி அந்த நினிவே பட்டணத்தாரிடத்திலே பாவம் பெருகிற்று என்று எச்சரிக்கையோடு கூடிய தேவ செய்தி அங்கே சொன்னான். என்ன நடந்தது? நினிவே பட்டணத்திலே இருந்த 120,000 பேர் பாவம் செய்திருந்தவர்கள் மனஸ்தாபப்பட்டார்கள். தான் செய்த அந்த தேவ ஊழியத்தின் மூலமாக அந்த பட்டணமே அன்று ரட்சிக்கப்பட்டது. யதார்த்தத்தில் அந்த பட்டணம் அழிந்து போக வேண்டி இருந்தது. ஆனால் யோனா சென்று தேவனை குறித்த சுவிசேஷங்களை எச்சரிக்கையோடு கூடிய தேவ செய்தியை கொடுத்த காரணத்தினால் நினிவே பட்டணமே அன்று ரட்சிக்கப்பட்டது. 150 வருடங்கள் தொடர்ந்து நினிவே பட்டணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறாயா? தேவனை சேவிப்பதற்காக தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கின்றாரா? அநேக சந்தர்ப்பங்களிலே ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியத்தை செய்வேன் என்று நீ தீர்மானம் எடுத்திருக்கிறாய். அதேபோல் கொஞ்ச காலம் ஊழியத்திலும் ஈடுபட்டிருந்தாய். ஆனால் சாத்தான் கொண்டு வந்த சோதனைகளினாலோ அல்லது பிரச்சனைகளினாலோ தேவனை சார்ந்திருப்பதற்கு பதிலாக சாத்தானுக்குரிய எண்ணங்களிலே விழுந்து போய் தேவனை விட்டுவிட்டாயோ, அல்லது உன் ஊழியத்தை இன்று விட்டுவிட்டாயோ, சபையை கூட இன்று விட்டுவிட்டாயோ என்றால் கவனே. இருந்தாலும் உன் வாழ்க்கையில் இந்த நாட்களை தேவன் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால் மறுபடியும் ஆரம்பிப்பாய் என்றுதான். எதை? தேவனை சேவிப்பதை, தேவனுக்காக சேவை செய்வதை. உனக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியத்தை உன்னை தவிர வேறு யாரும் செய்வது முடியாது. யோனாவுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்த ஊழியம் வேறு எவரும் செய்ய வாய்ப்பில்லை. யோனாதான் செய்தாக வேண்டும். ஸ்ட்ரைட்டா நினிவேக்கு போக சொன்னபோது போகாமல் தர்ஷீசுக்கு போகிற கப்பலில் ஏறி அந்த சமுத்திரத்திலே பெரும் காற்றுக்கும் புயல்களுக்கும் அகப்பட்டுக் கொண்டான். பெருங்காற்றிலும் புயலிலும் அகப்பட்டுக் கொண்டு தன்னுடைய தவறினாலே தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் பிரச்சனையை கொண்டு வந்தான். அந்த கப்பலிலே பிரயாணம் செய்தவர்கள் கப்பலை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தாங்கள் கொண்டு வந்த எல்லா சாமான்களையும் கூட சமுத்திரத்திலே தூக்கி எறிய வேண்டி வந்தது. கவனிங்க, வழிதப்பி போன இந்த ஊழியக்காரன் தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கஷ்டத்தை கொண்டு வந்து விட்டான். கவனி சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய ஊழியத்திற்கு அழைத்திருப்பார் என்றால் சம்பூரணமாக முழுமையாக உன் வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து விடு. தேவனுடைய ஊழியத்திற்கு அழைத்திருக்கிற போது நீ ஊழியத்திற்கு வராமல் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீ ஆபத்தை உண்டாக்குவாய், அபாயத்தை கொண்டு வருவாய், அவர்களுக்கு உண்மையில் அநியாயம் செய்கிறாய். தான் பிரயாணம் செய்த கப்பல் அலைக்கழிக்கப்பட்டது. சமுத்திரம் எழும்பி கொந்தளித்தது. கப்பலிலே பிரயாணம் செய்த எல்லோரும் தங்கள் உயிரை பிடித்துக் கொண்டு அழ வேண்டியிருந்தது. ஒரு யோனாவினாலே அன்று அந்த கப்பல் முழுவதுமே ஆபத்திலே மாட்டிக்கொண்டது. தேவனுடைய ஊழியம் செய்ய வேண்டிய நீ, தேவனுடைய சாட்சியாய் வாழ வேண்டிய நீ, சபையிலே ஊழியத்திலே பங்கு கொள்ள வேண்டிய நீ, சபை ஊழியத்தை, உன்னுடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு எங்கோ போகிறேன், எதையோ செய்கிறேன், என்னுடைய இஷ்டம் போல நான் வாழ்வேன் என்று நீ எண்ணுவாய் என்றால் கவனே, உன் வீட்டுக்கு நீ பிரச்சனையை கொண்டு வருகிறாய். நீ எங்கே இருக்கிறாயோ அந்த இடத்திலே பிரச்சனைக்கு காரணமாவாய். நீ வேலை செய்கிற இடத்திலே பிரச்சனைகளுக்கு காரணமாவாய். நீ எங்கு சென்றாலும் அங்கே பிரச்சனையை உண்டாக்குகிறவனாக ஆவாய். நீ யாராக இருந்தாலும் சரி, நீ தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக போய்கொண்டிருக்கிறாயா? ஊழியம் செய்ய வேண்டிய நீ, அதாவது ஊழியம் செய்ய வேண்டிய நீ தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக எங்கே சென்றாலும் பிரச்சனைக்கு காரணமானவனாய், பிரச்சனையை உருவாக்குகிறவனாக மிஞ்சி விடுவாய். உனக்கும் சந்தோஷம் இருக்காது, உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் சந்தோஷம் மிஞ்சாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்று நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் எதற்காக இந்த நாட்களை தேவன் உனக்கு அருளியிருக்கிறார்? அட்லீஸ்ட் இந்த நாட்களிலாவது உன்னுடைய ஊழிய வாழ்க்கையை மறுபடியும் துவக்குவாய் என்று. எனவே ஆரம்பி சகோதரனே, சகோதரியே, இன்றிலிருந்து
தேவன் உனக்கு அர்ப்பணித்திருக்கிற பொறுப்புகளை, ஊழியம் செய்கிற பாக்கியத்தை தயவு செய்து தொடர்ந்து கொள். 4வது, இயேசுவே, உமக்காக நான் என் உயிரையும் தருவேன். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை உம்மை விட்டு போய்விட்டாலும் நான் மாத்திரம் போக மாட்டேன், உயிரையும் தருவேன். 4 பேருக்கு மத்தியில் உமக்கு சாட்சியாக நான் வாழ்வேன் என்று பயங்கரமாக சொன்னான் பேதுரு. இயேசு கிறிஸ்துவை ரோம படையினர் வந்து திடீரென்று கைது செய்தார்கள். உயிரையே தருவேன் என்று சொன்ன பேதுரு ஓடிப்போய்விட்டான். இயேசு கிறிஸ்துவை சிறை பிடித்து அவரை கொண்டு போகின்ற போது உயிரையே தருவேன் என்று சொன்ன பேதுருவோ இயேசு கிறிஸ்துவுக்கு தூரமாய் விலகியிருந்தான். சிலர் பேர் நெருப்பிலே குளிர் காய்ந்திருந்த போது பேதுருவும் அங்கே சென்று குளிர் காய்ந்து கொண்டிருந்த சமயத்திலே அங்கிருந்தவர்களிலே ஒருவன், நீயும் இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்தவர்களில் ஒருவன் அல்லவா என்று கேட்டபோது பேதுரு என்ன சொல்லியிருக்க வேண்டும்? எஸ், நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களிலே ஒருவன். நான் சாட்சி சொல்லுகிறேன், அவர் உலக ரட்சகர், அவருடைய ஊழியக்காரன் நான், அவருடைய சீஷன் நான் என்று சாட்சி சொன்னானாங்க? இல்லவே இல்லையே. அவன் என்ன பதில் சொன்னான்? இயேசு கிறிஸ்து யார் என்று எனக்கு தெரியாது. இன்னொரு ஸ்திரீயும் வந்து, நீர் கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவர் அல்லவா என்று சொன்னபோது பேதுரு சொன்னான், என்ன பேசுகிறாய் என்று எனக்கு புரியவில்லை. நான் இயேசுவின் சீஷர்களில் ஒருவனும் இல்லை, அந்த இயேசு யார் என்று எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்திலே சொல்லியிருந்தார், பேதுரு, எனக்காக உயிரையே தருவேன் என்கிறாய், ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன், இயேசு யார் என்பதை நான் அறியேன் என்று 3 தரம் நீ மறுதலிப்பாய். அதற்கு பேதுரு என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, 3 முறை நான் மறுதலிப்பேன் என்று சொல்லுகிறீர், நான் சொல்வதையும் கேளும். நீ என்ன சொல்லப் போகிறாய்? என் உயிரையே கூட நான் இழப்பேனே தவிர உம்மை நான் அறியேன் என்று மறுதலிக்கவே மாட்டேன். அப்படியா பேதுரு? கவனி, நீ 3 முறை என்னை மறுதலிக்க முன்னே சேவல் கூட கூவாது. அதேபோல 3 முறை பேதுரு மறுதலித்தான். இயேசு யார் என்பதை அறியேன் என்றான். வெளியரங்கமாக இயேசு கிறிஸ்து யார் என்பது எனக்கு தெரியும், அவர் என்னுடைய இரட்சகர், அவரே நான் சேவிக்கின்ற தேவன் என்று சொல்லுகிற விஷயத்திலே பேதுரு வழிதப்பி போனான். ஒரு சாட்சியாக பேதுரு தோற்று போனான். அன்பு சகோதர சகோதரிகளே, நீ எங்கே குடியிருந்தாலும், எங்கே வேலை செய்தாலும், எந்த ஹாஸ்டல் இருந்தாலும், எந்த ரூம்ல இருந்தாலும், எந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தாலும், எந்த குடிசையில இருந்தாலும், தயவுசெய்து ஒரு காலம் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்கிற விஷயத்துல தோற்றுவிடாதே. உனக்காக எனக்காக அடி வாங்குவதை இயேசு கிறிஸ்து வெட்கமாக எண்ணவில்லை. எருசலேமின் வீதிகளிலே தான் உதைக்கப்பட்ட போதும் கூட அவர் அவமானமாய் எண்ணவில்லை. பாவியாகிய உனக்காகவும் எனக்காகவும் அந்த தேவகுமாரன் தன் முகத்திலே உமிழப்பட்டாரே, முற்கிடத்தை சூட்டிக் கொண்டார், எருசலேமின் வீதிகளிலே உதைக்கப்பட்டாரே, அடிக்கப்பட்டாரே, சாபத்துக்கேதுவான சிலுவை மரணத்தை உனக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். எல்லோருக்கும் மத்தியிலே உன்னையும் என்னையும் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை வெளியரங்கமாக சிலுவையின் மீது தம்முடைய உயிரையே தியாகம் செய்து தெரியப்படுத்தினார். இவ்வளவு அற்புதமான அன்புள்ள தேவனுக்கு நீ குமாரனாய் குமாரத்தியாய் இருப்பது மகா பெரிய பாக்கியம், கிருபை. ஆனால் நம்மில் சில பேர் நான் இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்வதற்கே வெட்கப்படுகிறோம். நான் ஆலயத்திற்கு போகிறேன் என்று வெளியே சொல்வதற்கு வெட்கப்படுகிறோம். பைபிளை சுமப்பதற்கே வெட்கப்படுகிறோம். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகின்றது, நீ இந்த உலகத்திலே இயேசு யாரென்று தெரியாது என்று சொன்னால், இயேசுவுக்காக நீ சாட்சியாய் நிலைநிற்காமல் போனால், தேவ தூதர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவும் கூட உன்னை பார்த்து உன்னை யார் என்று தமக்கு அறியாது என்பார். அப்படி சொல்லுகிற நாள் வரப்போகிறது. ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தும் கூட தைரியமாய் அவருக்கு சாட்சியாக வாழாமல் ரகசியமாய் வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், பேதுருவைப் போல மனஸ்தாபப்படு. அந்நாளிலே பேதுரு மனஸ்தாபப்பட்டான், மனம் கசந்து அழுதான். ஐயோ, என்னது, எனக்காக உயிரையே கொடுக்க வந்த ஏசப்பாவை எனக்கு தெரியாது என்று நான் சொல்லிவிட்டேனே என்று அவன் அழுதான், அழுது கதறினான். அதே பேதுரு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பித்தான். எப்படி தெரியுமா?
எந்த ஜனங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை நான் அறியேன் என்று சொன்னானோ அதே ஜனங்களுக்கு முன்பாக எழுந்து நின்று ஒரு மேன்மையான தேவ செய்தியை கொடுத்தான். எந்த கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்களோ அந்த கிறிஸ்துவுக்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம், அவருடைய சீஷர்கள் நாங்கள் என்று சொல்லி தைரியமாய் சாட்சி கொடுத்தான், மேன்மையான செய்தி கொடுத்தான். அந்த சாட்சி செய்தியின் மூலமாக 3000 பேர் அன்று எருசலேமிலே ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அதே பேதுருவை கட்டி சிலுவையில் அறைகிற போது அதே பேதுரு சொன்ன வார்த்தையை கவனிங்க. தயவு செய்து என்னை இந்த விதத்திலே சிலுவையில் அறையாதீங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில இவ்விதமாகத்தான் அறையப்பட்டார். எனவே அவ்விதமாய் சிலுவையில் அறையப்பட நான் தகுதியுள்ளவன் அல்ல. என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று அவன் தானாக கேட்டு சிலுவையில் அறைந்தவர்களை வேண்டிக் கொண்டு தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய உயிரையே ஆண்டவருக்காக தருவேன் என சொன்ன பேதுரு உயிரை கொடுத்து என் தேவனை நான் உயிருக்குயிரா நேசிக்கிறேன் என்பதை சாட்சியாக பறைசாற்றினான். முதலிலே தோற்றுப்போனான் சாட்சியிலே, ஆனால் மறுபடியும் ஆரம்பித்தான் சாட்சியுள்ள வாழ்க்கை. தோற்றுப்போனான் ஒரு ஊழியக்காரனாக, ஆனால் மறுபடியும் ஆரம்பித்தான் அதே ஊழிய வாழ்க்கையை. யோனா தோற்றுப்போனான் தன்னுடைய குடும்ப பந்தத்திலே, ஆனால் தாவீது மீண்டும் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி தன் வாழ்க்கையை தொடர்ந்தான். தோற்றுப்போனான் சமுதாயத்திலே, ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு அதே சமுதாயத்திலே தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான். மறுபடியும் ஆரம்பிக்கலாம். எவ்வளவாய் தோற்றுப் போயிருந்தாலும், எவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில சிதைந்து போயிருந்தாலும், அந்த வாழ்க்கையை ஆச்சரியகரமாய் மாற்றக்கூடிய, ஆசீர்வாதகரமாய் மாற்றக்கூடிய தேவன் இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் உன் வாழ்க்கை நீ அர்ப்பணிப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை அற்புதமாய் ஆசீர்வாதகரமானதாய் மாறும். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையுமே நீர் மாற்றி எங்கள் குடும்ப வாழ்க்கையை, எங்கள் குடும்ப உறவு முறைகளை, எங்களுடைய ஊழியத்தின் வாழ்க்கையை, சாட்சியுள்ள வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்கள் குடும்பங்களிலே நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை அருளிச் செய்யுங்க ராஜா. குடும்பத்தை உமக்குள்ளாய் கட்டும்படியாக, அப்படி நல்ல விதமாய் கட்ட வேண்டும் என்கிற நல்ல இருதயத்தோடு குடும்ப வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன். ஊழியத்தில் திரும்பவும் நான் பயனுள்ள பாண்டமாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஊழியத்தை திரும்ப துவங்குகிறேன். சாட்சியாய் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். சமுதாயத்திலே அப்பா நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று என் வாழ்க்கை மூலமாக, என்னுடைய வாழ்க்கையில நீர் செய்கிற ஆச்சரிய காரியங்கள் மூலமாக உம்மை பறைசாற்ற வேண்டும் என்று ஆசையோடு கூட உமக்குள் மறுபடியும் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.